எங்க அம்மா வந்து ஒரு எதிர்பார்ப்புல வந்துட்டு வந்திருக்காங்க. அப்படி அது வந்து ஆசைன்னு இல்ல. அப்ப நம்மளுக்கும் வாங்கிட்டு வந்திருப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல வந்தாங்க வீட்டுக்கு. அவர் வந்தப்போ நாங்க இல்ல. எங்க அப்பா மட்டும் தான் இருந்திருப்பாங்க போல இருக்கு. நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டோம். எங்க அப்பா இருக்கவும் எங்க அம்மா வந்தது இந்த மாரி வந்தாங்களா? ஆமா வந்தாங்க, வந்தாங்க. வந்து போ வந்துருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு. இந்த மாரி அவங்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரோம். அப்படியா இருக்கட்டும்னு எங்க அப்பா சொல்லல. அப்படியே மழுப்பிட்டே இருந்தாரு. அப்புறம் ஏதாவது குடுத்தாரா? அப்படின்னு எங்க அம்மா ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா அவங்கலாம் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா ஓடி விளையாடி ஒண்ணா இருந்தவங்க. சோ எங்க அம்மா இது பண்ணும்போது ஒரு 150 சாரியும், ரூ. 200 காசு இருந்துச்சா. எங்க அம்மாவுக்கு அது வந்து கம்மியா குடுத்துட்டாங்களேன்னு இல்ல. அவங்க கூட நம்ம வறுமையில நம்ம இப்படிதான் இருப்போம்ன்ற மாரி நம்மள ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. அப்படின்னு எங்க அம்மா அத நெனச்சு நெனச்சு இறந்து போற வரைக்கும் சொல்லி அழுதாங்க. என்ன பணம் எது இருந்து என்னங்க நீங்க குடுக்காம கூட வான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த ஒரு ஏற்றத்தாழ்வை எங்க அம்மா கிட்ட காட்டியாது. எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நெறைய அம்மாங்க அதே மாரி தாங்க. கஷ்டப்பட்டுட்டு இருக்குறாங்க. இருக்கிறவங்க நீங்க வச்சுக்கோங்க. ஆனா அத ஏற்றத்தாழ்வோட பாக்காதீங்க. நான் இத உங்கள்ட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அது.